அதிசயமானவரே, ஆலோசனை கர்த்தரே, அதிசயமானவரே, ஆலோசனை கர்த்தரே. உன்னதத்தில் ஓசன்னா, பூமி எங்கும் சமாதானம். உன்னதத்தில் ஓசன்னா, பூமி எங்கும் சமாதானம். ஹாப்பி ஹாப்பி கிறிஸ்மஸ், மேரி மேரி கிறிஸ்மஸ். Happy, happy Christmas. Merry, Merry Christmas. அவர் கத்தாதி கத்தர், ராஜாதி ராஜன். அவர் இம்மானுவேலர், நம்மோடு இருக்கிறார். அவர் கத்தாதி கத்தர், ராஜாதி ராஜன், இம்மானுவேலர், நம்மோடு இருக்கிறார். ஏழையின் கோலமாய் வந்தாரே, நம்மை மீட்டிடவே வந்தாரே. ஏழையின் கோலமாய் வந்தாரே, நம்மை மீட்டிடவே வந்தாரே. ஹாப்பி ஹாப்பி கிறிஸ்மஸ், மேரி மேரி கிறிஸ்மஸ். ஹாப்பி ஹாப்பி கிறிஸ்மஸ், மேரி மேரி கிறிஸ்மஸ். குட்டீஸ், உங்களுக்கு யாராவது ஆலோசனை சொன்னால் உங்களுக்கு பிடிக்குமா? நீங்கள் சிரிக்கிறதுலே தெரியுது உங்களுக்கு பிடிக்காது, அப்படி தானே? நல்ல பிள்ளையாக இருக்கணும், நல்லா படிக்கணும், இதை செய்யக்கூடாது அதை செய்யக்கூடாது, நமக்கு ஆலோசனை சொன்னால் நமக்கு பிடிக்குமா? பிடிக்க மாட்டேங்குது, அப்படி தானே? ஆனால் ஏசப்பா நமக்கு ஆலோசனை தருகிற தெய்வமாக இருக்கிறாங்க. நம்ம எப்படி இருக்கணும், எப்படி நடக்கணுங்கிறத ஏசப்பா சொல்லி தருவாங்க. அதை வச்சு இன்னைக்கு நம்ம ஒரு வசனம் கற்றுக்கலாமா? அக்கா கையில் அழகாக ஒரு வசனம் செஞ்சு கொண்டு வந்திருக்கிறேன் உங்களுக்காக. கற்றுக்கலாமா? உம்முடைய ஆலோசனையின்படி நீர் என்னை நடத்தி முடிவிலே என்னை மகிமையில் ஏற்றுக்கொள்வீர். சங்கீதம் 73:24. இன்னொரு வாட்டி கத்துக்கலாமா? உம்முடைய ஆலோசனையின்படி நீர் என்னை நடத்தி முடிவிலே என்னை மகிமையில் ஏற்றுக்கொள்வீர். சங்கீதம் 73:24. இன்னொரு தடவை அக்கா கூட சேர்ந்து சத்தமா சொல்றீங்களா? பார்க்க மட்டும் கூடாது, அக்கா கூட சேர்ந்து சொல்லணும், சரியா? உம்முடைய ஆலோசனையின்படி நீர் என்னை நடத்தி முடிவிலே என்னை மகிமையில் ஏற்றுக்கொள்வீர். சங்கீதம் 73:24. ஓகே குட்டீஸ், நம்ம யாரோட ஆலோசனை கேட்கணும்? ஏசப்பாவோட ஆலோசனை கேட்கணும், அப்படிதானே? ஓகே, இது அக்கா எப்படி செஞ்சேன் அப்படின்னா, A4 ஷீட்டில் இந்த மாதிரி பேராஷூட் மெத்தடில் வெட்டிட்டு அதில் இந்த மாதிரி வளைவாக வரைஞ்சி அதுக்கு க்ரையான்ஸ் கொடுத்துட்டு இதே மாதிரி ஒரு 4 பீஸ் 5 பீஸ் கட் பண்ணி ஒன்று போல் பின்னாடி வச்சு சேர்த்து ஒட்டினா இந்த மாதிரி நமக்கு அழகான ஒரு பேராஷூட் கிடச்சிரும். அதில் வசனம் எழுதி அக்கா உங்களுக்காக கொண்டு வந்தேன். நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு ட்ரை பண்ணுங்கள், ஓகேவா? வசனத்தை மறந்துடாதீங்க. இந்த வசனம் பைபிளில் எங்கே இருக்குது? சங்கீதம் 73:24. சூப்பர். இந்த வசனத்தை நீங்கள் சொல்லி பார்த்து இதே மாதிரி செஞ்சு எங்களுக்கு ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்புங்க, ஓகேவா? ஹாய் குட்டீஸ், அக்கா கையில் 2 ரிங் இருக்குதா? கிறிஸ்மஸ் ரிங். இது எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாமா? என்னென்ன தேவைன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ரவுண்ட் ஷேப்பில் வந்துட்டு ஒரு அட்டையில் வந்து அக்கா வந்து வெட்டி எடுத்திருக்கேன். ஒரு சிசர் வேணும், ஒரு பஞ்சிங் மிஷின் வேணும், பெஃபிகோல் இல்லைன்னா பெஃபிக்விக் எடுத்துக்கோங்க, ஒரு ரெட் கலர் நூல், ஒரு க்ரீன் கலர் நூல், அப்புறம் கில்டர் ஷீட் ஒன்று எடுத்துருக்கேன் ஹோல்ட் பண்ணி விட்டுருக்கு. எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம். குட்டீஸ், ரெட் கலர் க்ரீன் கலர் நூல் இருக்கா? இதை வந்து இந்த அட்டையில் வந்து எப்படி ஒட்டலான்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இப்போது ஃபஸ்ட்டு வந்து இந்த ரெட் கலர் நூல் இருக்குல்ல, இதை வந்து 2ஆக எடுத்துக்கோங்க. இதை 2ஆக கட் பண்ணி உங்களுக்கு எவ்வளோ தேவையோ இதை 2ஆக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு இந்த 2 பகுதி ஒன்று போல் இருக்கான்னு சொல்லிட்டு பார்த்துட்டு பெஃபிகோல் இருக்குல்ல, இதை வந்து இப்படி அப்ளை பண்ணிக்கோங்க. இந்த 2 சைடும் அப்ளை பண்ணிக்கோங்க. அப்புறம் பின்னாடியும் இந்த மாதிரி அப்ளை பண்ணிக்கோங்க. அப்புறமா இந்த வெட்டி வச்சுக்கோல, இது வந்து
அப்படியே சுற்றிக்கோங்க. இந்த மாதிரி ஒட்டியே பின்னாடி கம் போட்டுக்கோங்க. இந்த மாதிரி முன்னாடி கம் போட்டுக்கோங்க. அப்படியே இப்போ க்ரீன் கலர் நூலே இந்த மாதிரி ரெண்டாக எடுத்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். எடுத்துட்டு அந்த மாதிரி ரெண்டும் இந்த லாஸ்ட் பகுதி இந்த பகுதியும் எடுத்து வச்சுக்கோங்க. வச்சு மறுபடி இந்த விட்டோம்ல இந்த பின் பகுதியிலேருந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. ஜாயின் பண்ணி மறுபடியும் ஃபெவிகால் போட்டு முன்னாடியும் பின்னாடியும் போட்டுக்கோங்க. அப்போ தான் ஸ்ட்ராங்காக இருக்கும். அப்படியே ரொட்டேட் பண்ணிட்டு பாருங்க குட்டீஸ், அக்கா வந்து ரெட்டு க்ரீன் சொல்லிட்டு அழகா வட்டமா அக்கா வந்து ஒட்டி எடுத்திருக்கேன். நீங்களும் இந்த மாதிரி ஒட்டி எடுத்துக்கோங்க. இதுக்கப்புறம் என்ன செய்யலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இந்த கில்டர் ஷீட் இருக்குல்ல, இதில் வந்து நம்ம வந்து பஞ்சிங் மிஷின் வச்சு ஹோல் போட்டு எடுத்து வச்சுக்கலாம். இல்லைன்னா சீக்வன்ஸ் வச்சு கூட ஒட்டிக்கோங்க. இப்போ வந்து நான் இந்த மாதிரி அழகாக குட்டியாக வெட்டி எடுத்திருக்கேன். இதை வந்து ரெட்டில் ஒன்று, க்ரீனில் ஒன்று, மறுபடியும் ரெட்டில், பாருங்க குட்டீஸ், அழகாக வந்து அக்கா வந்து ரெட்டில் க்ரீன்னு சொல்லிட்டு அந்த ஹோல் பண்ணி வச்சுருந்தால கில்டர் ஷீட்டை வச்சு அதை வந்து அக்கா அழகாக ஒட்டி எடுத்திருக்கேன். இதுக்கப்புறமா என்ன பண்ணலான்னு அப்புறம் கில்டர் ஷீட்டை வந்து நீளமாக கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிவிட்டு அதை வந்து கிஃப்ட் பேக் பண்ணுவாங்கள்ல, அந்த மாதிரி நீங்கள் எப்படி வச்சு உள்ளே வந்து ஃபெவிகால் போட்டுக்கோங்க, இல்லை ஃபெவிக்விக் போட்டுக்கோங்க. ஒட்டிட்டு இந்த பகுதியில் ரெட் இருக்குல்ல, ரெட்டு க்ரீனும் சேர்ந்த இடத்துல இந்த மாதிரி ஒட்டி எடுத்துக்கோங்க. இது முடிச்சதுக்கப்புறமா பின்னாடி தொங்க விடுறதுக்காக நம்ம சின்னதாக நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா சிகப்பு கலர் நூல் எடுத்து இந்த ரெண்டாக எடுத்து கட் பண்ணி எடுத்துக்கேன். பார்த்துக்கோங்க, இதை வந்து பின்னாடி எடுத்துக்கலாம். பாருங்க குட்டீஸ், அழகான கிறிஸ்மஸ் ரிங் ரெடி. ஹலோ குட்டீஸ், உங்களை இந்த 3வது எபிசோட்ல பார்க்கறதுல ஐசக் எனக்கு ரொம்ப சந்தோஷம். உங்களுக்கு சந்தோஷமா? சத்தமா அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா.
பரவாயில்லையே, சமத்து பிள்ளைங்களா உட்காந்து கவனிக்கிறீங்களே. உங்களுக்கு அண்ணனுக்கு கை தட்டினேன். வெரி குட் வெரி குட் வெரி குட். சரி பிள்ளைங்களா, இன்னைக்கு நம்ம என்ன பார்த்தோம்? ஆலோசனை கர்த்தர். ஆமா, நிறைய காரியங்களை கத்துக்கிட்டு வரீங்கல்ல. ஓகே, நம்ம ஏசப்பா சொல்ற ஆலோசனையை கேட்கணும், அம்மா அப்பா சொல்ற ஆலோசனை, டீச்சர் சொல்ற ஆலோசனை, பாஸ்டர் அம்மா சொல்ற ஆலோசனை, அதெல்லாம் காதலணும். ஐயோ, இவங்களுக்கு எப்பவுமே வேலையே இல்லப்பா, இப்படிதான் எதையாவது சொல்லிக்கிட்டே இருப்பாங்க அப்படின்னு நீங்க சொல்லவே கூடாது. என்ன பைபிள் சொல்லுது, ஆலோசனை இல்லாத இடத்தில் ஜனங்கள் சீர்கெட்டு போவாங்களாம், விழுந்துருவாங்களாம். அப்போ ஆலோசனை நமக்கு நல்லது. சரிங்களா? சரி, இன்னைக்கு நம்ம ஒரு சின்ன காரியத்துக்காக ஜெபம் பண்ண போறோம். பாரு, உங்களை போல இருக்கிற நிறைய பிள்ளைங்க இன்னைக்கு நிறைய விதங்கள்ல கஷ்டப்படுறாங்க. ஆமா, சின்ன வயசுலயே பாலியல் வன்கொடுமை செய்யப்படுறாங்க, சின்ன வயசுலயே ஆக்சிடென்ட்ல மரித்து போறாங்க, சின்ன வயசுலயே போதைக்கு அடிமையாகுறாங்க, சின்ன வயசுலயே சூசைட் பண்ணிக்கிறாங்க. நிறைய பிள்ளைங்க மொபைலுக்கு அடிமையா இருக்கிறாங்க, பாவத்துக்கு அடிமையா இருக்கிறாங்க. எப்ப பாரு வீடியோ கேம், எப்ப பார்த்தாலும் போன்ல வீடியோ, ஷார்ட்ஸ், ரீல்ஸ், இதுக்குன்னே அடிமையா இருக்கிறாங்க. நீங்கெல்லாம் அப்படி கிடையாதுன்னு நான் நினைக்கிறேன். ஆமா, நீங்களாம் ஏசப்பா பிள்ளைங்க தானே, சமத்து பிள்ளைங்க. உங்களை பார்த்தாலே தெரியுது, சார் எவ்வளவு நல்ல பிள்ளைங்களா இருக்கிறீங்க. ஆனா நிறைய பிள்ளைங்க இன்னைக்கு மொபைல் போனுக்கு அடிமையாகி தங்க வாழ்க்கையை இழந்து, சுய நினைவை இழந்து, படிக்க முடியாம இப்படி நிறைய விதங்கள்ல கஷ்டப்படுறாங்க பிள்ளைங்களா. இன்னைக்கு நாம ஜெபம் பண்ண போறோம். உங்களை போல இருக்கிற குட்டி பிள்ளைங்க அவங்க அம்மா அப்பா ஆலோசனை கேட்கணும், அவங்க டீச்சர்ஸோடைய ஆலோசனையை கேட்கணும், அது மட்டும் பெரியவங்களுடைய ஆலோசனை கேட்கணும், ஜீசஸ் என்ன சொல்றாங்களோ அந்த வழியில அவங்க நடக்கணும் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு நம்ம ஜெபம் பண்ண போறோம். ஜெபம் பண்ணலாமா? ஜெபம்னா என்ன செய்யணும்? வெரி குட், முழங்கால் போட்டீங்களே. இன்னும் பாரு, நிறைய பேர் போனை படுத்துக்கிட்டே பார்த்துட்டு இருக்கிறீங்க. வேகமா போனை கீழே வச்சுட்டு முழங்கால் போடுங்க பார்க்கலாம். சீக்கிரம் போடுங்கப்பா, என்னப்பா சொன்னாலும் இன்னும் வீடியோவே பார்த்துட்டு இருக்கீங்க. முழங்கால் போட்டீங்களா? கை கூப்புங்க, கண்ணம் போடுங்க. அண்ணன் சொல்றதை கேட்டு நீங்களும் அண்ணன் கூட சேர்ந்து ஜெபம் பண்ண போறீங்க. பாரு, இன்னும் முழங்காலே போடல பாரு. சீக்கிரம் போடுங்க. ஓகே, ஜெபம் பண்ணலாமா? இல்லை கண்ணை முடிக்கோங்க. அண்ணன் கூட சேர்ந்து கஷ்டப்படுற பிள்ளைங்க, பாவத்தில் அடிமையா இருக்கிற பிள்ளைங்களுக்கு நம்ம ஜெபம் பண்ணலாம். எங்களை நேசிக்கிற அன்பின் ஆண்டவரே, நல்ல தகப்பனே, நாங்க குட்டி பிள்ளைகளா இணைஞ்சு நாங்க ஜெபம் பண்றோம் ஏசப்பா. இன்னைக்கு நிறைய பேர் பாவத்துக்கு அடிமையா இருக்கிறாங்க ஏசப்பா. நிறைய பேர் சினிமாவுக்கு அடிமையா இருக்கிறாங்க, செல்போனுக்கு அடிமையா இருக்கிறாங்க, போதை வஸ்துக்களுக்கு அடிமையா இருக்கிறாங்க ஏசப்பா. அவங்களுக்குலாம் நீங்க விடுதலை கொடுங்க. பெரியவங்களுடைய ஆலோசனையை கேட்காதனாலதான் இப்படிப்பட்ட பாவத்துல விழுந்துடுறாங்க ஏசப்பா. அப்படிப்பட்ட பாவத்துல இருக்கிறவங்களுக்கு நீங்க விடுதலை கொடுங்க ஏசப்பா. ஏசப்பா, நிறைய பேர் ஆக்சிடென்ட்ல குட்டி பிள்ளைகள் மரித்து போறாங்க, அபியூஸ் பண்ணப்படுறாங்க. பல விதங்கள் இன்னைக்கு பிள்ளைங்களுடைய உயிரை ஏசப்பா பிசாசு இன்னைக்கு எடுத்துக்கொண்டிருக்கிறான் ஏசப்பா. ஆனா இந்த கிறிஸ்துமஸ் நாட்கள்ல நாங்க ஜெபம் பண்றோம், இனி ஒரு பிள்ளை கூட ஏசப்பா தவறி போகக்கூடாது, பாவத்துல விழுந்துடக்கூடாது, மரித்து போகக்கூடாது ஏசப்பா. இன்னைக்கு நாங்க ஜெபிக்கிற ஜெபத்தை நீங்க கேட்கறீங்க, நாங்க விசுவாசிக்கிறோம், நாங்க நம்புறோம் ஏசப்பா. எங்க ஜெபத்தை கேட்டு நீங்க ஒரு அற்புதம் செய்யுங்க. இயேசுவின் நாமத்துல ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென் ஆமென். ஓகே குட்டீஸ், தொடர்ந்து நீங்க ஜெபம் பண்ணுங்க. உங்களை போல இருக்கிற பிள்ளைங்களுக்காக, உங்களுக்கு பிடிச்ச ஃப்ரெண்ட்ஸ், உங்க ஸ்கூல்ல இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் பேர்லாம் ஒரு ப்ரேயர் டைரி போட்டு நீங்க எழுதி என்ன செய்யுங்க, கட்டாயம் ஜெபம் பண்ணுங்க. உங்க ஜெபத்தை ஏசப்பா கேட்டு சின்ன பிள்ளைங்களுக்கு பாதுகாப்பாங்க. ஓகே, அடுத்த ப்ரோக்ராம்ல போலாமா? ஹலோ குட்டீஸ், உங்க எல்லாரையும் அகைன் இந்த எபிசோட்ல பாக்குறதுல அக்காக்கு ரொம்ப சந்தோஷம். எனக்கும் உங்க எல்லாரையும் பாக்குறதுல ரொம்ப ரொம்ப சந்தோஷம். இந்த வீக் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, தாத்தா நானும் வந்திருக்கிறேன்ல, என்கிட்டயும் சொல்லுங்க. ஓகே தாத்தா, இன்னைக்கு நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, பிஸ்கட் வச்சு கேரமல் புட்டிங் வந்து செய்ய போறோம். கேரமல் புட்டிங்கா? ஐயோ, அதுவும் எனக்கு பிடிக்குமே. என்ன பண்ணீங்க இந்த வருஷம்? எனக்கு பிடிச்சதா செய்றீங்க. ஓகே தாத்தா, அதுவும் எந்த பிஸ்கட்ல தெரியுமா? நம்ம மேரி கோல்ட் பிஸ்கட் அதுல செய்ய போறோம். சூப்பர் சூப்பர். ஓகே, அதுக்கு தேவையான பொருள் என்னன்னு பாத்துடலாமா தாத்தா? சொல்லுங்க. ஓகே, அதுக்கு என்ன தேவையான பொருள்னா, மேரி கோல்ட் பிஸ்கட் வந்து ஒரு பாக்கெட் அக்கா எடுத்து வச்சுக்கலாம். இந்த பாக்கெட் ஃபுல்லா எடுத்துக்கோங்க. அப்புறம் ஒரு பவுல்ல பால், அப்புறம் 2 முட்டை, அப்புறம் சுகரு, அப்புறம் வெனிலா எசன்ஸ். போன தடவை வாங்கணும் பிள்ளைங்களா, நீங்க ஒண்ணு வாங்கினாலே நிறைய டைம் யூஸ் பண்ணிக்கலாம். நீங்க அது இயர் கணக்கா கூட நீங்க வந்து யூஸ் பண்ணிக்கலாம். சூப்பர் சூப்பர். அப்புறம் வந்துட்டு ரிஃபைண்ட் ஆயில், நம்ம பேட்டர்ல வந்துட்டு ஆயில் அப்ளை பண்றதுக்கு யூஸ் ஆகும். ஓகேவா? அப்புறம் ஒரு கிளாஸ் ஆஃப் வாட்டர். ஓகே ஓகே, இதுதான் நமக்கு தேவையான இன்கிரிடியன்ட்ஸ். ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ண போறோம் தெரியுமா தாத்தா? இந்த ஜார்ல இந்த பிஸ்கட் வந்து ஆட் பண்ண போறோம். ஓகே, உடைச்சு போறீங்களா? நான் போடுறேன். பிஸ்கட் உடைச்சு போடுறது எனக்கு ரொம்ப பிடிக்குமே. நானும் போடுறேன்.
சூப்பர் சூப்பர். நான் ஓடுற கீழே உடச்சிருவேன். பிள்ளைங்களா ஜாலியாக இருக்குது. நீங்களும் இந்த மாதிரிலாம் கேக் செய்யுங்க. எப்போவுமே கடையிலேயே ஸ்நாக்ஸ் வாங்கி சாப்பிடக்கூடாது, நம்மளே செஞ்சு சாப்பிடணும். அப்போதான் சூப்பராக இருக்கும். ஓகே, உடைச்சு போட்டாச்சு. சூப்பர். நெக்ஸ்ட் கொஞ்சோண்டு மில்க் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, தேவையான அளவுக்கு கொஞ்சமா ஆட் பண்ணிக்கலாம். அடுத்து நம்ம தேவைன்னா ஆட் பண்ணிக்கலாம். ஓகே பிள்ளைங்களா, பிஸ்கட் உடைச்சு போட்டிருக்கிறோம், அதில் மில்க் ஆட் பண்ணியிருக்கிறோம். அடுத்து என்ன பண்ணணும்? அடுத்து கொஞ்சமா எசன்ஸ். ஓகே, வெனிலா எசன்ஸையும் கொஞ்சமாக சேர்த்துடலாம். ஒரு ட்ராப். சேர்த்தாச்சு. அப்புறம் எக். ஓ, முட்டை பிள்ளைங்களா, முட்டையை பார்த்து உடைக்கணும். பாத்திரத்தில் ஊத்துறேன்னு சொல்லிட்டு நீங்கள் வெளியே ஊற்றிடாதீங்க. உங்களுக்கு உடைக்க தெரியலனா உங்கள் மம்மி கிட்ட கொடுத்து உடைங்க. பிள்ளைங்களா 2 எக், நல்ல எக் சாப்பிடுங்க, அப்பதான் புஷ்டியா வளருவீங்க. இன்னொரு போடுங்க. சூப்பர், உடைச்சாச்சு. ஓகே சூப்பர். ஓகே, அடுத்து என்ன பண்ண போறோம்? அப்புறம் கொஞ்சமா வந்து ஜீனி. ஓ, சீனி சேர்க்க போறீங்க. ஆட் பண்ணிக்கலாம். பிள்ளைங்களா, உங்களுக்கு எவ்வளவு சுகர் வேணுமோ அவ்வளவு சுகர் ஆட் பண்ணிக்கோங்க. நான் 2 டேபிள் ஸ்பூன் வந்து சுகர் ஆட் பண்ணிக்கிறேன். ஓகே ஓகே, இப்போ வந்துட்டு இதை வந்து நல்லா க்ளோஸ் பண்ணிக்கலாம் ஜாரை. ஓகே, பண்ணியாச்சு. அடுத்து என்ன ஓகே, பண்ண ஜார் போறோம்? க்ளோஸ் பண்ணிட்டு நல்லா சாப் பண்ணி கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். தாத்தா அரைக்கிறீங்களா? அரைக்கிறேன். பிள்ளைங்களா கவனமா அரைக்கணும். நான் நிறைய முறை சொல்லியிருக்கிறேன். 1 2 3 ஸ்டார்ட். வேணும்னா நீங்க எக்ஸ்ட்ரா பால் கூட ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, நல்லா டைட்டா க்ளோஸ் பண்ணிக்கோங்க. சூப்பர். நம்மளுக்கு சூப்பரா. ஆமா சூப்பரா நம்ம அரைச்சாச்சு. அடுத்து என்ன பண்ணணும்? இங்க பாத்தீங்களா கன்சிஸ்டன்சி வந்து எப்படி இருக்குன்னு? ரொம்ப அழகா அப்படியே நல்லா விழணும். ஓகே ஓகே ஓகே, இந்த கன்சிஸ்டன்சி வர வரைக்கும் நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். ஓகே, இதை வந்து ஓரமா வச்சுக்கலாம். ஓகே, ஓகேவா? இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ண போறோம் அப்படின்னா, இந்த பவுல்ல வந்து சுகர் இருக்கு இல்லையா, இதை வந்து ஸ்டவ் ஆன் பண்ணி இதை வந்து சுகரை வந்து ஆட் பண்ணிக்க போறோம். ஓ, சும்மா எதுவுமே போட வேண்டாமா? ஆமா, லைட்டா கொஞ்சமா வந்து கிளாஸ் வாட்டரை வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிட்டு நல்லா கேரமலைஸ் பண்ணணும், நல்லா மெல்ட் ஆக வைக்கணும். ஓகே ஓகே, நம்ம கேரமல் சாக்லேட்லாம் சாப்பிட்ருப்போம்ல தாத்தா, அந்த மாதிரி வந்து ப்ரௌனிஷ் கலர்ல வந்து வர்ற வரைக்கும் நல்லா மெல்ட் பண்ணி எடுத்துக்கணும். இது நல்லா சுகரை வந்து நிறைய ஆட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? 2 பவுல் கூட நீங்க போட்டுக்கலாம். நல்லா போட்டு, நான் வந்து குட்டி ஸ்பூன் வச்சுக்கிறேன், நீங்க குட்டி பிள்ளைங்க இல்லையா, ஸோ நல்லா பெரிய ஸ்பூன் வச்சுக்கோங்க. நல்லா மெல்ட் ஆகணும் அந்த சுகர். ஓகே குட்டீஸ், இது வந்து ஒரு பக்கம் அந்த கேரமலைஸ் ஆகிட்டு இருக்கு இல்லையா நம்ம இந்த சுகரு. ஸோ அதுக்கு முன்னாடி, அது ரெடி ஆகிறதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ண போறோம்னா, இந்த பேட்டர் இருக்குல்ல, கேக் பேட்டர், இதுல வந்து அந்த ரிஃபைண்ட் ஆயில வந்து நல்லா அப்ளை பண்ணிக்கலாமா? ஓகே, நம்ம ஃபர்ஸ்ட் கேக்கு பண்ணோம்ல, சாக்லேட் கேக்கு, அந்த மாதிரி நல்லா அப்ளை பண்ணிக்கலாம் எல்லா சைடும். சூப்பர் சூப்பர். நல்லா பொறுமையா ஈவனா எல்லா சைடும் அப்ளை பண்ணி எடுத்துக்கோங்க. ஓகேவா? ஓகே ஓகே ஓகே. மேரி கிறிஸ்மஸ், ஹாப்பி கிறிஸ்மஸ், மேரி கிறிஸ்மஸ், ஹாப்பி கிறிஸ்மஸ், மேரி கிறிஸ்மஸ். ஓகே, நம்ம வந்து நல்லா ரெடி பண்ணி வச்சாச்சு. இதெல்லாம் கட் பண்ணிடணும்.
ஓகே குட்டீஸ், நம்மளோட அந்த கேரமல் வந்து ரெடி ஆயிடுச்சு. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, கவனமாக நம்ம ஆயில் அப்ளை பண்ணி வச்சுக்கிறோம் இல்லையா, அந்த பாத்திரத்தில் மாற்றிடலாம். பொறுமையாக மாற்றுங்க, ஓகேவா? இல்லைங்களா, ரொம்ப கவனம், சூடாக இருக்கும், கையில் ஈழ பற்றக்கூடாது. உங்களால் பண்ண முடியலன்னா உங்கள் மம்மியவோ டேடியவோ வீட்டில் இருக்கிற பெரியவங்கள பண்ண சொல்லுங்க. நீங்கள் பண்ணிக்கிட்டு அப்புறம் சுற்றுற போகுது, சரிங்களா? டக்குன்னு மாற்றிடணும், இல்லைன்னா உங்களுக்கு வந்து கட்டி பிடிக்க ஆரம்பிச்சிடும். ஓகே பிள்ளைங்களா, கவனமாக ஒவ்வொரு ஸ்டெப்பும் பார்த்து பார்த்து செய்யுங்க. ஓகே, பார்த்தீங்களா நம்ம இந்த கேரமலுக்கு ரெடி பண்ணோம் இல்லையா சுகரில், அது சூப்பராக வந்துருச்சு. ஓ சூப்பர் சூப்பர் பிள்ளைங்களா, இப்பவே சாப்பிட்டு போல இருக்கு தொட்டு தொட்டு. இது நல்லா வந்து செட் ஆகணும், அதனால ஆற விடணும். ஓகே குட்டீஸ், நம்ம கேரமல் வந்து ஊற்றி வச்சுருந்தோம் இல்லையா, அந்த பேட்டரில் அகைன் நம்ம அரைச்சி வச்சிருந்த இந்த மிக்சரையும் நம்ம வந்து ஊற்றிடலாம். ஓகே குட்டீஸ், கவனமாக செய்யுங்க. பார்த்தீங்களா எவ்வளோ அழகாக விழுதுன்னு. மிக்ஸ் பண்ணக்கூடாதா? ஆமாம், மிக்ஸ் பண்ணக்கூடாது, அப்படியே ஊற்றணும். ஓகே ஓகே ஓகே. இதை வந்து 2 தட்டு தட்டிக்கோங்க, அப்படின்னா எல்லா பக்கமும் போய் செட் ஆயிரும். ஓகே, இப்போ இதை வந்து ஒரு ஸ்டாண்ட் உள்ள வச்சு நம்ம குக் பண்ணோம்ல, பேக் பண்ணுறதுக்கு வச்சிடலாம். ஓகே, இதை வந்து ஒரு 30 மினிட்ஸ் பேக் ஆகுறதுக்கு விட்டுடலாம், ஓகேவா? க்ளோஸ் பண்ணி நம்ம இப்போ வந்து ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம். குட்டீஸ், நம்ம கொஞ்சம் வெயிட் பண்ணலாம், ஃப்ரிட்ஜில் வச்சு அடுத்தடுத்து சாப்பிடலாம். பிள்ளைங்களா பாத்தீங்களா, ஃப்ரிட்ஜில் வச்சு அழகா சில்லுன்னு எடுத்தாச்சு, சாப்பிட வேண்டியதா? ஓகே தாத்தா, நம்ம கட் பண்ணி சாப்பிடலாம். கட் பண்ணிடலாமா? கட் பண்ணலாம் கட் பண்ணலாம். பிள்ளைங்களா, சூப்பரா ரெடி பண்ணி இருக்கிறோம் கேரமல் குட்டி. கிறிஸ்மஸ்க்கு சூப்பரா நீங்களே ஸ்நாக்ஸ் செஞ்சு சாப்பிடலாம். எப்படி இந்த ஸ்நாக்ஸ்லாம் ரொம்ப ஸ்வீட்டா இருக்குதோ, உங்க வாழ்க்கையும் ஸ்வீட்டா டேஸ்டா மாறட்டும். சாப்பிடலாமா? ஹாப்பி கிறிஸ்மஸ். இல்லைங்களா, இதையும் நீங்க மறக்காம செஞ்சு வீடியோ எடுத்து ஸ்கிரீன்ல சார் வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்புங்க. உங்களுக்கான பரிசுகள் காத்திருக்கிறது. ஹலோ குட்டீஸ், நல்லா இருக்கிறீங்களா? இந்த சில்ட்ரன் ரிவைவல் மினிஸ்ட்ரியின் மூலமாக இந்த 3வது எபிசோடில் உங்களை பார்க்குறதுல ரொம்ப சந்தோஷம். இன்னைக்கு நம்ம என்ன கற்றுக்கொள்ள போகிறோன்னா, உங்களுக்கு ஒரு சூப்பரான கதை சொல்ல போகிறேன். ரொம்ப ஜாலியாக இருக்குது, அப்படி தானே? ஓகே, சரி, அதுக்கு ஒரு வசனத்தை படிக்க போகிறோம். சங்கீதம் 32:8. என்ன வசனம் தெரியுமா? நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன், உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன் அப்படின்னு ஏசப்பா சொல்லியிருக்கிறாங்க. அப்போ இந்த வசனத்தின்படி நமக்கு ஏசப்பா ஆலோசனை தருகிற கர்த்தர். இங்க ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகத்துல ஏசப்பா பத்தி நிறைய நாமங்கள் இருக்குல்ல, அதுல ஒரு நாமம் என்ன தெரியுமா? ஆலோசனை கர்த்தா. நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்காதது என்னது? நீங்க பார்க்குறதே தெரியுது. யாராவது நம்மளுக்கு அட்வைஸ் பண்ணாங்கன்னா, ஆலோசனை கொடுத்தாங்கன்னா பிடிக்கவே பிடிக்காது, அப்படிதானே? அப்படிதான் நினைக்கிறீங்க. ஆனால் பெரியவங்க சொல்லக்கூடிய ஆலோசனை நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரியா குட்டீஸ்? ஓகே, நான் உங்களுக்கு சூப்பரான ஒரு குட்டி கதை சொல்ல போகிறேன். பாருங்க, ஒரு முனிவர் இருந்தார். அவருக்கு 2 சீசர்கள் இருந்தாங்க. அந்த 2 சீசர்களும் அவரோடு கூட நடந்து போயிட்டே இருந்தாங்க. அப்போ அந்த சீசர் என்ன தெரியுமா சொன்னாரு? என் வாழ்க்கையில இதுதான் கடைசி தருணம், அதனால நான் உங்களுக்கு என்ன செய்ய போறேன் அப்படின்னு சொன்னா, என்னென்ன சொல்றேனோ அதெல்லாம் நீங்க செஞ்சீங்கன்னா நீங்க லைஃப்ல ரொம்ப நல்லா இருக்கலாம் அப்படின்னு சொன்னாரு. இந்த சீசர்களும் அப்படியா, ரொம்ப சந்தோஷம், நீங்க சொல்றத நாங்க செய்யறோம் அப்படின்னு சொன்னாங்க. அப்ப பாருங்க, இவங்க நடந்து போயிட்டே இருந்தாங்க. நடந்து போகும்போது அந்த முனிவர் சொன்னார். என்ன சொன்னார் தெரியுமா? அந்த சீசர்களை பார்த்து, நீங்க என்ன செய்யுங்கன்னா, ஒரு பெரிய, அதாவது கல்லை எடுத்துக்கிடுங்க அப்படின்னார். சரியா? நான் சொல்லுற மாதிரி இந்த அளவுக்கு. உடனே பக்கத்தில் இருந்த அந்த 2 சீசர்களும், கல் எதுக்கு எடுக்கணும், நீங்கள் இப்போதைக்கு எடுத்து வச்சுக்கிடுங்க, நான் சொன்ன சைஸ் தெரியுது அவங்களுக்கு, அந்த அளவுக்கு சைஸில் ஒரு கல் எடுத்துக்கிடுங்க அப்படின்னு சொன்ன உடனே
இவங்களில் 2 பேரில் ஒரு சீசர் என்ன செஞ்சார் தெரியுமா? சரி, நம்ம முனிவர் வந்து நல்லது தான் சொல்லுவார் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சைஸுக்கு ஒரு கல் எடுத்திருந்தார். ஆனால் இன்னொரு சீசர் இருந்தார் பாருங்க, இவர் சொல்லுறதெல்லாம் நம்ம கேட்கவே கூடாது, அதனால நம்ம என்ன செய்வோம்னு சொன்னால் ஒரு குட்டி கல் எடுத்துக்கிடுவோம் அப்படின்னு சொல்லி ஒரு குட்டி, இந்த சைஸ் அளவுக்கு ஒரு குட்டி கல் என்ன செஞ்சார், எடுத்துக்கிட்டார். இப்போ நடந்து போயிட்டே இருந்தாங்க, காலையிலே நடந்து போயிட்டு இருந்தாங்க. அப்படி போகும்போது திடீர்னு பார்த்தா சீசர்கள் சொன்னாங்க, முனிவரை பார்த்து, எங்களுக்கு ரொம்ப பசிக்குது அப்படின்னாங்க. அப்படியா, சரி அந்த கல் அப்படி காமிங்க அப்படின்னு உடனே இது உங்களுக்கு நல்ல ஒரு சாப்பாடாக மாறட்டும் அப்படின்னு சொன்ன உடனே அவங்க கையில் சூப்பரான ரொட்டி மாதிரி பார்த்தீங்களா, அப்படி அழகான சாப்பாடை என்ன செஞ்சுட்டு அவங்களுக்கு மாறிட்டு. இப்போ இந்த ஆலோசனையை கேட்ட முதல் சீசர் இருக்கார் பாருங்க, அவர் கையில் பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு நல்ல புஷ்ஷுன்னு பயங்கரமாக நிறைய ரொட்டி கிடச்சது பார்த்துக்கிடுங்க. ஆனால் இந்த ஆலோசனையை கேட்காத இன்னொரு சீசர் இருந்தார்ல, அவர் கையில் எவ்வளவு கல் வச்சுருந்தாரு? பிள்ளைகள் நல்லா கவனிக்கிறீங்க, ஒரு குட்டி கல் தானே, இதுக்கு தகுந்த மாதிரி இந்த அளவுக்கு தான் ஒரு சின்ன சப்பாத்தி மாதிரி குட்டியாக கிடச்சிது. உடனே பாருங்க, இவங்க நீங்கள் சாப்பிடுங்கன்னு சொன்ன உடனே அதை சாப்பிட்டாங்க. இந்த முதல் சீசர் வயிறு திருப்தியாக நல்லா சாப்பிட்டாரு. ஆனால் 2வது சீசர் கொஞ்சோண்டு சாப்பிட்டுட்டு, ஐயோ ரொம்ப பசிக்குதே, ரொம்ப கறக்குதே அப்படிங்கிற மாதிரி அப்படியே நடந்து போயிட்டே இருந்தாங்க. இப்போ மறுபடியும் அந்த சீசர் என்ன தெரியுமா செஞ்சாரு, நம்ம நடந்து போக வேண்டியிருக்குது, அதனால நீங்கள் எல்லாரும் என்ன செய்ய போறீங்கன்னா ஒரு மீடியமான ஒரு சைஸ் உள்ள கல் நீங்கள் எடுத்துக்கிடுங்க அப்படின்னு சொன்னார். உடனே இந்த சீசர்களில் முதல் சீசர் இருக்கான் பாருங்க, அவர் என்ன தெரியுமா சொன்னார், நம்மளுடைய முனிவர் சொன்னால் அது நல்லா தான் இருக்கும், அந்த ஆலோசனையை கேட்போன்னு சொல்லி ஒரு மீடிய சைஸில் இருக்கிற ஒரு கல் எடுத்துக்கிட்டார். ஆனால் இந்த 2வது சீசர் இருந்தார் பாருங்க, அவர் என்ன தெரியுமா நினச்சாரு, நம்ம இந்த எதிர்ப்பு என்ன செய்யலாம், அவர் சொல்லிக்கிட்டு தான் இருப்பார், நம்ம இந்த எதிர்ப்பு வேற ஏதாவது பிளான் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய கல் எடுத்துக்கிட்டார். பெரிய கல் எடுத்துக்கிட்டு அவரும் சுமந்துக்கிட்டே போகிறாங்க. சரி என் கூட வாங்க அப்படின்ட்டார். நடந்து போய்கிட்டே இருந்தாங்க. போக 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 மத்தியான வெயில் நல்ல சுள்ளுன்னு அடிக்க ஆரம்பிச்சிட்டு, இவங்க நடந்து போகும்போது அந்த குருவை பார்த்து சொன்னாங்க, முனிவரை பார்த்து சொன்னாங்க, குருவே எங்களுக்கு கால் ரொம்ப சுடுது, அதனால எங்களால் நடக்க முடியலை அப்படின்னு. உடனே உங்கள் கல்லெல்லாம் கொண்டு வாங்க அப்படின்னு உடனே கொடுத்த உடனே இது உங்களுக்கு செருப்பாக மாறட்டும், கால் மிதியா என்ன செய்யட்டும் மாறட்டும் அப்படின்னு சொன்னார். உடனே பாருங்க அந்த கல் என்ன செஞ்சுட்டு கால் மிதியா மாறிட்டு. இப்போ நீங்கள் ரொம்ப யோசிக்கிறீங்க அப்படிதானே? ஆமாம், முதல் சீசருக்கு மீடியமாக இருக்கிற கல் என்ன செஞ்சது, அவர் காலுக்கு தகுந்த மாதிரி சூப்பரான ஒரு அழகான செப்பலாக 2 என்ன செஞ்சுட்டு அவருக்கு கிடச்சிட்டு. ஆனால் 2வது ஆலோசனையை கேட்காத சீசர் என்ன தெரியுமா செஞ்சாரு, அந்த இவ்வளோ பெரிய கல் எடுத்தார் பார்த்தீங்களா, ஆமாம் இவ்வளோ பெரிய கல், அது இவ்வளோ பெரிய செப்பலாக வந்தது, இந்த செருப்பை எங்கே கொண்டு போட முடியாது பார்த்தியலா. அவர் சூட்டோட கடந்துக்கிட்டு போட்டு கடப்படான்னு இப்படியே நடந்துக்கிட்டே போனாங்க. அப்போ ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டே இருந்தார். இப்போ இன்னொரு காரியம், சாயந்தர நேரம் வந்துட்டு உடனே அந்த குரு சொன்னார், அந்த முனிவர் சொன்னார், இப்போ கடைசி அவங்ககிட்ட ஒரு காரியம் சொல்ல போகிறேன், நீங்கள் என்ன செய்யுங்க அப்படின்னு சொன்னால் நான் சொன்னதை செய்யுங்க அப்படின்னு. உடனே சரி இவர் ஏதோ ஒன்று சொல்ல போகிறாரு அப்படின்னு உடனே மறுபடியும் நீங்கள் என்ன செய்யுங்கன்னா ஒரு குட்டி கல் எடுத்துக்கிடுங்க அப்படின்னு சொன்னார். உடனே இந்த சீசர், முதல் சீசர் இருக்கார் பாருங்க, இவருடைய ஆலோசனை நம்ம கேட்கறதுனால நல்லது தான் அப்படின்னு ஒரு குட்டி கல் எடுத்துக்கிட்டார். சரிதானா, ஒரு குட்டி கல் எடுத்துக்கிட்டார். ஆனால் அந்த 2வது சீசர் இருந்தார் பாருங்க, அவர் பார்த்தாரு, இந்த திருப்பு நம்ம என்ன செய்யலாம், ஏதாவது அவர் சொன்னதெல்லாம் கேட்குற மாதிரி நம்மளுக்கு ஐடியா இல்லை, என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஒரு பரவாயில்லாத ஒரு கல், அந்த அதாவது தூக்கி தோலில் வைக்கக்கூடிய அளவுக்கு ஒரு கல் என்ன செஞ்சார் எடுத்து சுமந்துக்கிட்டு நடந்து போனாங்க. ஆனால் இன்னொரு முதல் சீசர் என்ன செஞ்சார், குட்டி கல் எடுத்துக்கிட்டு கையில் வச்சுக்கிட்டு என்ன செஞ்சார் நடந்து போயிட்டே இருந்தார். அப்போது அந்த குரு சொன்னார், முனிவர் சொன்னார், நான் உங்களை விட்டு பிரிகிற நேரம் வந்துட்டு, அதனால இந்த இடத்துல நீங்கள் என்ன செய்ய போகிறீங்கன்னா உங்கள் கைகளில் இருக்கிற அந்த குட்டி கல்லாம் வச்சுருக்கீங்க, ஏன்னா கல் வச்சுருக்கீங்கள, அதை தூக்கிக்கிட்டு நீங்கள் 4 தசையும் தூக்கிட்டு என்ன செய்யுங்க எரிங்க அப்படின்னு சொன்னார்.
எதுக்கு குரு அப்படின்னு கேட்ட உடனே அந்த குரு சொன்னாரு, நீங்க அந்த கல்லை வச்சுட்டு எவ்வளவு தூரம் எறியுதீங்களோ அந்த அளவுக்கு அந்த இடம் 4 பக்கத்துலையும் உங்களுக்கு சொந்தமா மாறப்போகுது. உடனே இந்த முதல் சீசர் என்ன செஞ்சாரு, சின்ன கல் எடுத்து கிழக்க மேற்க வடக்க தெற்க அப்படின்னு தூக்கிட்டு எரிஞ்சாரு. பக்கத்துல விழுமா தூரத்துல விழுமா? வெரி குட், நீங்க கரெக்டா சொல்றீங்க. ஒவ்வொரு கல்லும் தூரமா விழுந்தது பார்த்தீங்களா? உடனே இந்த சீசர் சொன்னாரு, ரொம்ப சந்தோஷப்பட்டு, குருவே நீங்க சொன்ன மாதிரியே செஞ்சுட்டேன்னு. உடனே அந்த குரு சொன்னாரு, இவ்வளவு இடங்களும் உனக்கு தான் அப்படின்னு. உடனே ரொம்ப சந்தோஷப்பட்டாரு. இப்ப இன்னொரு காரியம் நீங்க ஆவலா எதிர்பார்த்துட்டு இருக்கிறீங்க, அப்படித்தானே? நீங்க சிரிக்கதை பார்த்தாலே தெரியுது. ஆமா, 2வது சீசர் துவால்ல இவ்வளவு பெருசா கல் வச்சிருந்தாரு பார்த்தீங்களா? அதை தூக்கிக்கிட்டு அவர் நின்ன இடத்துல இருந்து இந்த சைடுல போட்டார். அவர் பக்கத்துல பொத்துன்னு விழுந்து, அப்புறம் முன் சைடுல இப்படி தூக்கி போட்டார், கொஞ்சம் இங்கனதான் விழுந்து. இந்த சைடு வச்சுக்கிட்டு இங்கோடி போட்டார், கொஞ்சம் தான் விழுந்து. இன்னொரு சைடு பின்னாடி தூக்கி போட்டார். மொத்தத்துல 6க்கு 3. உங்களுக்கு புரியுதா? ஒரு மனுஷன் செத்தானா 6 அடிக்கு அந்த குழி சொல்லுவாங்கல்ல, ஆமா, அந்த அளவுக்கு என்ன செஞ்சுட்டாங்க, குழியை தோண்டி அவனை உள்ள கொண்டுதான் வச்சாங்க. அப்ப பாருங்க, இந்த முதல் சீசருக்கு என்ன செஞ்சது, நிறைய இடங்கள் கிடைச்சது. அப்போ இந்த கதையில இருந்து நம்ம என்ன அறிந்து கொண்டோம்? நல்ல ஆலோசனைகளை நம்ம என்ன செய்யணும், கேட்கணும். பாருங்க, இந்த உலகத்துல நிறைய பேரும் ஆலோசனை சொல்லுதாங்க. நீங்க படிக்கிறீங்க அப்படிதானே, டீச்சர்ஸ் உங்களுக்கு ஆலோசனை சொல்றாங்க. உங்க வீட்டுல அம்மா அப்பா நல்ல ஆலோசனை சொல்லுதாங்க. நீங்க சர்ச்சுக்கு போறவங்களா இருந்தா உங்க பாஸ்டர் நல்ல ஆலோசனை சொல்லுதாங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸு அவங்களும் நல்ல ஆலோசனை சொல்றவங்க இருப்பாங்க. ஆனா அந்த ஆலோசனை நல்லதா அப்படின்னு பார்த்து நீங்க சரியா செஞ்சீங்கன்னா உங்க வாழ்க்கையில ரொம்ப சந்தோஷமா இருக்கும். ஆனா இவங்க எல்லாரையும் காட்டிலும் நம்மளை படைச்ச ஒருவர் உண்டுல்ல, யார் அவரு? கரெக்டா சொல்லிட்டீங்க, ஜீசஸ். ஆமா, ஏசப்பா. அவரு நம்மளை நல்லா படைச்சிருக்கிறார், அழகா படைச்சிருக்கிறார், அப்படித்தானே? அப்ப நம்ம வாழ்க்கையில அவர் ஆலோசனை கர்த்தாவாக இருக்கணும்னு விரும்புகிறார். பாருங்க குட்டீஸ், அவர் சொன்ன ஆலோசனை நல்லதா இருக்குமா கெட்டதா இருக்குமா? வெரி குட், நீங்க எல்லாரும் சொல்லுதீங்க நல்லதா தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி. பாருங்க, ஏசப்பா நம்மளுக்கு கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு ஆலோசனையும் நம்ம எதிர்காலத்துக்கு ரொம்ப ஆசீர்வாதமா இருக்கும். அப்போ இந்த உலகத்துல ஏசப்பா எதுக்கு வந்தாங்க தெரியுமா? நமக்கு நல்ல ஆலோசனை கொடுத்து நம்ம நல்லா வாழணும்னு விரும்புகிற ஒரே ஒரு கடவுள் யாரு? இயேசு சுவாமி தான், ஏசப்பா தான். சரியா? அப்போ ஏசப்பா சொல்லுத அந்த ஆலோசனையை யாரெல்லாம் கேட்கணும்னு விரும்புறீங்க? நிறைய பேர் சொல்லுதீங்க எனக்கு அட்வைஸே பிடிக்காதுன்னு. நிறைய பேர் சொல்லிக்கிட்டு இருக்கிறீங்க. அந்த 2வது சீசன் மாதிரி சிலவங்க, நீ உங்களை பார்த்தாலே தெரியுது நீங்க அப்படிலாம் முடிவு எடுக்கிற மாதிரி தான் இருக்கிறீங்க. ஆனா இந்த கிறிஸ்மஸ் நாட்கள்ல நீங்க, எனக்கு ஒரு இரட்சகர் பிறந்திருக்கிறாரு. அவர் யாரு? ஆலோசனை கர்த்தா. அவர் சொன்னதை நான் என்ன செய்வேன், கேட்டு செய்வேன்னு நீங்க அர்ப்பணிச்சா உங்க லைஃப் முழுவதும் நல்ல ஆலோசனை கொடுத்து உங்களை என்ன செய்வார், ஆசீர்வாதமா நடத்துவார். நீங்களும் மற்றவங்களுக்கு ஆசீர்வாதமா இருப்பீங்க. அந்த வசனத்தை இன்னொரு நேரம் சொல்றீங்களா? சங்கீதம் 32:8. நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன், உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன். இந்த வசனத்தின்படி நீங்க உங்களை ஒப்பு கொடுங்க, ஏசப்பா உங்களை ஆசீர்வதிப்பாங்க. ஜெபிக்கலாமா? ஜெபிப்போம். கண்ணை முடுங்க பார்க்கலாம். அன்புள்ள ஏசப்பா, இந்த கிறிஸ்மஸ் நாட்கள்ல உம்முடைய நாமம் ஆலோசனை கர்த்தா என்று சொல்லி இந்த கதையின் மூலமாக எங்களுக்கு நீர் கற்றுக் கொடுத்ததற்காக நன்றி ஏசப்பா. இந்த நேரத்துல ஜெபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் நீங்க கொடுக்கிற ஆலோசனை ரொம்ப அற்புதமானது. அதுக்காக தானே அந்த உலகத்துக்கு நீங்க வந்தீங்க, எங்களை வாழ வைக்கணும், நாங்க நல்லா இருக்கணும்னு சொல்லி. அதுக்கு தான் நீங்க பிறந்தீங்க, அதுக்கு தான் நீங்க எங்களுக்காக எல்லாவற்றையும் செய்தீங்க. அதன்படி நாங்கள் கேட்டு செய்து அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள உதவி செய்யுங்க. இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். ஓகே குட்டீஸ், பை பாய்.